திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் மன்னா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தர் இயற்றிய 3வது திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, நம்ம நிகழ்ச்சியை வழிநடத்தக்கூடிய ஐயா சென்னை தாம்பரம் சிவனகம் வரலரசு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளிக்கக்கூடிய ஐயா ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று, எப்பொழுதும் போல நம்ம நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக திருப்பள்ளி எழுச்சியும் 27 12 திருமுறை ஆசிரியர்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி. ஐயா ராஜா ஐயா. சிவாய நம. ஓம் நம சிவாய. அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். சிவா. திருப்பள்ளி எழுச்சி. அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதென எளிதென அமரும் அறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா. எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாதவூர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம் உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம்பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கீழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 114வது நாளாக 3ஆம் திருமுறையில 56வது பதிகம். பண் பஞ்சமம், பகற்பண் 10, நாழிகை 28லிருந்து 30க்குள்ள, மணி மாலை 4:47லேருந்து 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடத்தக்கது. காவிரியினுடைய வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் சீர்காழிக்கும் சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இடைப்பட்ட சீர்காழி. பெருமான் தோணியப்பராகவும் அம்பாள் திருநெல்லை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1154. ஐயா படிக்கிறேன். அடியான் படிக்கிறேன். சிவாய நம.
வந்தவரை எதிர்கொண்டு வந்தவரை எதிர்கொண்டு மனமகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தரவாரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய புண்ணிய 16 ஆண்டுல திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே வந்திருந்த அடியார்களை உடன் வைத்துக் கொண்டு அந்த சீர்காழி பெருமானை அந்த 12 பெயர்களிலே பலவேறு பதிகங்களை பாடினார். அதுல இந்த பதிகமும் ஒன்று. இதுல திரு பரமபுரம் என்ற தலைப்பிலே அவர் பாடிய அந்த பதிகம். வாழ்க இறையவன் ஈசனெந்தை இமையோ தொழுதேத்த நின்ற கரையணி கண்டர்வெண் தோள் அணி காதினன் காலத்தன்று மறைமொழி வாய்மையினான் மலையாளோடு மண்ணு சென்னி பிறையணி செஞ்சடையார் பிரமாபுரம் பேணுமீனே பிறையணி செஞ்சடையார் பிரமாபுரம் பேணுமீனே. அவன் இறையவனாகவும் கரையணி மடற்றனாகவும் மறைமொழி வாயனாகவும் பிறையணி செஞ்சடையனாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து சடையினன் சாமவேதன். கார்த்திக் ஐயா பாடுங்க. நன்றிங்கய்யா. சடையினை சாமவேதன் சடையினன் சாமவேதன் சரி கோவன வெண்மழுவார் படையினன் பாய் புளித்தோர் லுடையார் மறைபல் அலைநூல் உடையவன் ஓணமில்லி உடனாயுமை நங்கையன் பெடையொடு பேணுமிடம் பிரமாபுரம் பேணுமினே பெடையொடு பேணுமிடம் பிரமாபுரம் பேணுமினே. நன்றிங்க. நங்கை எண்ணும் பெடையோடும் பேடுமிடம் அன்று அந்த திருநிலை நாயகை நினைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. மாணியை நாடு காலநோய். மூன்றாவது பாடல். நடராஜையா படிங்க. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். மாணியை நாடு காலன் ஒரு உயிர் மாய்தரச் செற்று காலி காணிய ஆடல் கொண்டான் கலந்தூர் வழி சென்று பிச்சை ஊனியல் பாகம் கொண்டங்கு உடனே உமை நங்கையோடும் பேணிய கோயில் மண்ணோ பிரமாபுரம் பேணுமினே பேணிய கோயில் மண்ணோ பிரமாபுரம் பேணுமினே. நன்றிங்க ஐயா. காணிய வாடல் கொண்டான் கலந்து ஊர்வழி சென்று பிச்சை. அவன் என்ன பண்றான்? பிரம்ம கபாலத்தை ஏந்தி பிச்சை எடுக்கிறான். போகிற போது அந்த பெருமாட்டியும் கூட கூட்டு போறானா. ஊனியல் பாகம் கொண்டு உடன் உமையோய் நங்கையோடும் பிச்சை எடுக்க போறான். ஏன்னா அந்த அம்பாள் திருநிலை நாயகி கருணையின் வடிமழைக்கிறாள். அந்த கருணையோடு கூட போனார். பெருமானுடைய கருணை நமக்கு வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆணவத்தை குறைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தோடு அந்த கருணை நடமையால அந்த அம்மாவையும் கூட்டி கொண்டு போய் அந்த பிச்சை எடுக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாரிடம் விண்ணம் எங்கும். அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. பாரிடம் விண்ணும் எங்கும் பயில் நஞ்சு பறந்து மிண்ட
பேரிடர் தேவர் கணம் பெருமானிது காயனலும் ஓரிடத்தே கரந்தங்கு உமை நங்கையோடும் உடனே பேரிடம் ஆக கொண்ட பிரமாபுரம் பேணுமினே பேரிடம் ஆக கொண்ட பிரமாபுரம் பேணுமினே. பாரிடம் விண்ணுமெங்கும் உலகெல்லாம் பறந்திருக்கிற அந்த பெருமான் ஓரிடமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தானாம். அந்த அப்படிப்பட்ட ஒரு இடமாக அதுவே பேரிடமாக இருக்கிறது. அது பிரமாபுரம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நச்சரவ சடைமே அடியேன் பாடுறேன். சடை மேல் நாளை திங்களும் ஒன்றவை தங்கு அச்சமேழ விடை மேல் அழகார் மழு ஏந்தி நல்ல இச்சை பகர்ந்து மிக இடுமீன் பழி என்றும் நாளும் பிச்சை கொள்ளண்ணல் நன்னும் பிரமாபுரம் மேனுமினே பிச்சை கொள்ளண்ணல் நன்னும் பிரமாபுரம் பேணுமினே. திருச்சிற்றம்பலம் செய்யும் பிச்சை கொள்ள அச்சல் நன்னும் பிரமாபுரம் பேணுமே என்று அவன் தான் நம்மிடத்தை பிச்சை. நாம் போய் அவனிடத்துல போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நமக்கு வேண்டியதை தானாக தருவான் என்ற வகையிலே உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பெற்றவன் முப்புறங்கள். ஆறாவது பாட்டு. உமாமா பாடு. பெற்றவன் முன்புறங்கள் கிளையா வண்ணம் வாழிவினால் செற்றவன் செஞ்சடையில் திகழ் சங்கை தனை தரித்திட்டு ஒற்றை விடையினாய் உமை நங்கையோடு உடனே பெற்றிமையால் இருந்தான் பிரம்மாபுரம் பேணிமினே ஒற்றை விடையினாய் உமை நங்கையோடும் உடனே பெற்றிமையால் இருந்தான் பிரம்மாபுரம் பேணிமினே. செஞ்சடையில் ஒரு அந்த கங்கையை தாங்கி ஒரு பாகமாக உமையம்மையை தாங்கியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஏழாவது வேத மலிந்த ஒலி. தாமோதரையா படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வேதமலிந்த ஒலி விழவிண்ணொலி வீணையொலி கீதமலிந்துடனே இளர திகழ் பௌவமரை ஓதமலிந்தயர்வான் முகடே வர உன்மால் வரையான் பேதையோடும் இருந்தான் பிரமாபுரம் பேணுமினே பேதையோடும் இருந்தான் பிரமாபுரம் பேணுமினே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பிரமபுரத்துல நல்ல ஒலிகள் எல்லாம் கேட்கின்ற ஒன்று வேத ஒலியாகிய அஞ்செழுத்து ஒலி, அங்கே நடக்கிற விழா ஒலி, அதோடு பெருமான் இசைக்கிற வீண ஒலி அப்படின்ற பல விதமான ஓசைகள் ஒலியாக கேட்கின்றன. ஓசை ஒலியெல்லாம் அனாயினியே என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இமையவர் அஞ்சி ஓட. எட்டாவது பாட்டு. செல்வம் அம்மா படி. இமையவர் அஞ்சி ஓட எதிர்பாரவர் தம்மையின்றி அமைதரு வல் அரக்கன் நடத்தும் மலை அன்று எடுப்ப குமையது செய்து பாட கொற்றவாளோடு நாள் கொடுத்திட்டு உமையொடு இருந்த பிரான் பிரம்மாபுரம் உண்ணுமினே குமையது செய்து பாட கொற்றவாளோடு நாள் கொடுத்திட்டு உமையொடு இருந்த பிரான் பிரம்மாபுரம் உண்ணுமினே. திருச்சிற்றம்பலம். ராவணன் பெருமானுடைய புகழை பாட அவனுக்கு கொற்ற வாளோடு நாளும் கொடுத்துட்டான் என்று பெருமானுடைய அந்த பெருங்கருணையை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. ஞாலம் அளித்தவன். கணபதி ஐயா.
கணபதி ஐயா. இருக்காங்களா? கணபதி ஐயா. ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. 10 தானேங்க. 9வது பாட்டுக்கு ஞாலம் அளித்தவன். ஞாலம் அழித்தவனும் அறியும் மடியோடு முடி காலம் பல செலவும் கண்டிலாமையினார் கதறி ஓலம் கிட அருளே உமை நங்கையோடும் உடனாய் ஏழ இருந்த பிரான் பிரமாபுரம் ஏத்துமினே பிரமாபுரம் ஏத்துமினே. திருச்சிட்டம்பலம். நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. திருமாலும் பிரமனும் ஓலம் இடையிருந்தான் என்ற உமையோடு இருந்தான்னு சொல்றார். ஆனால் அந்த பெருமான் என்ன செய்தான்? அடியாரை நோக்கி ஓலமிட்டான். ஏற்பகை முனிவா ஓலம் இண்டு நீ வருவாய் ஓலம் செயற்கரும் செய்த தீரனே ஓலம் ஓலம். ஆக ஓலம் என்பது பெருமான் நம்மை நோக்கி இட வேண்டுவதால் நாம் அவனை நோக்கி இட வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அமைந்த அந்த இயற்பகை நாயனுடைய அந்த வரிகளை எல்லாம் சரித்திரத்தை நினைவுபடுத்த பாடலாக இதை கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. துவரூரு ஆடையினார். பட்டம்மாள் படிங்க. துவரொரு ஆடையினார் தொக்க பீலியர் நக்கரையர் அவரவர் தன்மைகள் கண்டனு கேண்மின்னருள் பெறுவீர் கவரரு சிந்தை ஒன்றி கழி காலமெல்லாம் படைத்த இவரொன்றிரஞ்சி பிரமாபுரம் மேத்துமணி இவரென்றிரஞ்சி பிரமாபுரம் மேத்துமினே. வாய்நம. அவரவர் தன்மை கண்டு அணுகேன் மின் என்று தமிழர்களும் சாக்கியரும் அறம் பேசுவார்கள். ஆனால் இறைவனை பற்றி பேச மாட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டு நாம் பெருமான் இவன் என்று எண்ணி அந்த பிரமாபுரத்தை பேண வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. உரை தரு நான்மறையோர். 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு. பத்மாவதியம்மா படிங்க. நான் கேக்குறேன் படிங்க ஐயா. திலகவதியம்மா படி. கேட்ட புண்ணியம் 2. வாழ்க. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம், காலை வணக்கம். உரை தரு நான்மறையோர் புகழ்ந்தேத்த ஒன்மாதினோடும் உரை தரு நான்மறையோர் புகழ்ந்தேத்த ஒன்மாதினோடும் வரையனமேற்றிருந்தான் மலிகின்ற பிரம்மபுரத்து அரசினையே தவல்ல அணி சம்பந்தன் பத்தும் வல்லார் விரை தரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே விரை தரு விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவரே. ஞான சம்பந்தனுடைய இந்த தமிழ் அந்த இதை பதிகத்தை படித்தால் அதுக்கு என்ன பலன்? விண்ணுலகம் எதிர்கொள்ள விரும்புவர் என்று சொன்னார். அப்படி யாராவது விண்ணுலகர்கள் எதிர்கொள்ளனா நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் விண்ணுலகம் எதிர்கொள்ளத்தான் அந்த கைலாயம் நோக்கி போனார். அவருக்கு இவருக்கு என்ன சம்பந்தம்னா
இந்த தேவாரத்தை அவர் படிச்சார், சொன்னது அவரே சொல்றார். நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினுக்கரையினும் பாடிய நற்றமிழ் மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானே. அதனால ஞானசம்பந்தர் பாட்ட சுந்தரர் பாடினார். அதற்கு பலன் என்ன? விண்ணவர்களெல்லாம் வந்து எதிர்கொண்டார்கள். இந்திரன் பால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள. அந்த பாட்டு பஞ்சமத்தை அமைந்ததுக்கு காரணம் இந்த பதிகப்பலனாகிய யுத்தமும் அதே பஞ்சம பண்ண அமைந்திருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து மூன்றாம் திருமுறைகளே 57வது பதிகமாக திருவொற்றியூர் பதிகம். இதுவும் பஞ்சாமப்பண், பகற்பண் 10ஆக, நாழிகை 28:30 என்று நேரம் வந்து மாலை 4:48 6 மணிக்குள்ள. ராகம் ஆகிரி ராகம். இது தொண்டை நாட்டின் 20 தலமாக சென்னை வடக்கே உள்ள கிழக்கு சென்னைக்கு வடக்கே உள்ள காலாடிக்கு பேட்டைக்கு பக்கத்திலே இருக்கிறேன்னு சொல்வார்கள். பெருமான் புற்றிடம் கொண்ட பிரான், அம்பாள் வந்து வடிவுடை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 1031. ஐயா 1031 படிக்கிறேன். மிக்க திருத்தொண்டர் ஆரம்பிக்கும். மிக்க திரு தொண்டர் தொழுதனையே தாமும் தொழுதிழ்ந்து விடையவன் என்னெடுத்தும் பாடி மைக்குலவு கண்டத்தார் மகிழும் கோயில் மண்ணு திருகோபுரத்து வந்து தாழ்ந்து தக்க திரு கடை காப்பு சாற்றி தேவதம் பெருமான் திருவாயினூடு சென்று வளம் கொண்டு புனிதர் முன்பு போட்டெடுத்து படியின் மேல் பொருந்த வீழ்ந்தார். ஞான சம்பந்த பெருமான் திருவெற்றியூருக்கு போகிறார். அப்பொழுது அங்குள்ள அடியார்கள் எல்லாம் அவரை எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள். அப்படி வரவேற்கிற போது இந்த விடையவன் விண்ணும் மண்ணும் என்று அவர் பாடி அந்த பதிகத்துக்குரிய கடைக்காப்பை சாத்திய பிறகு அந்த திருக்கோயிலுக்கு போய் வலம் வந்து பெருமானுடைய திருமுன்னில் நிற்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் இடம் சுட்டி பொருள் விளக்கிய பாடல். வாழ்க வாழ்க. விடையவன் மண்ணும் விண்ணும் நின்றவன் வெண்மழுவாள் படையவன் பாய்புலித்தோர் உடை கோவணம் பல் கரந்தை தடையவன் சாமவேதன் சசி தங்கிய தங்கவன் தோடு உடையவன் ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றியூரே. உடையவன் ஊனமில்லி உறையும் இடம் ஒற்றியூரே. இங்க திருவொற்றியூர்ல ஞான சம்பந்தபுரம் போதுள்ள அவர் எப்படி பாடார்? சடையவன் சாமவேதன் சசிதங்கிய சங்க வெண்கோடுன்னு பாடினார். உடனே என்ன பண்ணாங்க? ரிக்கஜு சாமாதரணம்னு நூல் இருக்குது. அந்த சாமவேதத்தை இறைவன் பாடினான்னு சொல்லி பாடுறாங்க. அந்த சாமவேதத்தை நம்ம சிவன் பாட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனால் அது தேவ வழிபாடு. இங்கே சாமவேதம் என்பது, வேதம் என்பது 5 எழுத்து, சாமம் என்பது இசை. 5 எழுத்தை இசையாலே ஓதினான். அப்படிதான் பொருளை தவிர இவங்க சாமவேதம் ஓதினான்னு அந்த சாமவேதத்தை இவங்க கொண்டு திணிக்கிறார்கள். அப்படி திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்துகிற பாடலாக இருக்கிறது. சடையவன் சாமவேதன் சசிதங்கிய சந்திரனோடு தன்னை சரணடைந்த சந்திரனை தலையிலே தாங்கி நம்மேல் வைத்த கருணையினாலே அவன் 5 எழுத்தை ஓதி இதன் மூலமாக ஆன்மாக்கள் உய்ய வேண்டும் என்ற அந்த சாமத்தை இசையாக பாடியதால அவனுக்கு சாமவேதன் பேரு. இத பொருள் திரித்து சாமவேதம் ஓதனான்னு, வடமொழி சாமவேதத்தை ஓதனான்னு போய் சொல்லி நிற்கிறாங்க. அதை யாரும் நம்ப வேண்டாம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பாரிடம் பாணி செய்ய போரூர் செண்பவல்லியம்மா படம். பாரிடம் பாணி செய்ய பறைகண் செரு பல்கண பேய்
சீரோடும் பாடலாடல் இளையம் சிதையாத கொள்கை தாரிடும் போர் விடையவன் தலைவன் தலையே கலனா ஊரிடும் பிச்சை கொள்வான் உறையும் இடம் ஒற்றியூரே ஊரிடும் பிச்சை கொள்வான் உறையும் இடம் ஒற்றியூரே. நன்றி ஐயா. தலையே கலனாக கொண்டு பிரம்ம கபாலம், அது யான் எனது என்ற செருக்கின் அடையாளமாகி அந்த பிரம்ம கபாலத்தேந்தி நம்முடைய யான் எனது செருக்கை அவன் பிச்சை ஏற்கிறான் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. விழிதரு நீரும் மண்ணும். பரமேஸ்வரம் அப்படி நமச்சான் நீட்ல வரலப்பா அடிக்கடி. முதல்ல கூப்பிட்டீங்களாப்பா, நீட்ல வரல. ஓ சரி. நீங்க பேசுறது கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது. முதல்ல தேடி பார்த்தா நீங்க ஆள் இல்ல, நீங்க கூப்பிடும் போது இங்க ஆள் இல்ல. நான் முதல்ல ஆரம்பத்திலே இருந்து இருக்கேன். சரிங்கய்யா, அதான் நீங்க ஐயா ராஜா ஐயா கூப்பிடும்போது நீங்க காணோம், நான் தேடி பார்த்தேன். இருந்த நீ வரல, நீ நான் பேசுறதுக்கு வரல, நீட்ல வரல. சரி சரி சரி, மியூட் எடுக்கலையா? சரி ஐயா ராஜா ஐயா அவர்கிட்ட விட்டுருங்க. அடுத்தது பாடுவார் பரமேஸ்வரம் படிக்கிறாங்க. அடுத்தது நீங்க படிங்க ஐயா. சரிப்பா சரிப்பா. சிவாய நம சிவாய நம. விழி தரு நீரும் மண்ணும் விசும்போடு அனல் காலுமாகி விழி தரு நீரும் மண்ணும் விசும்போடு அனல் அனல் காலுமாகி ஹரி தரு பேரருளான் அரணாகிய ஆதிமூர்த்தி களி தரு வண்டு பன்சி கமல் கொன்றையினோடு அணிந்த ஒளி தருவெண் பிறையான் உறையும் இடம் ஒற்றியூரே ஒளி தருவெண் பிறையான் உறையும் இடம் ஒற்றியூரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதாவது இறைவன் உண்டா இல்லைன்னு இறைவன் ஒருத்தன் இல்லை, அது எல்லாம் இயற்கை தான் சொல்ற ஆளுங்களாம் நாட்டு இருக்காங்க. அதனால அந்த இயற்கை எதிரான்னு கேட்டா அந்த 5 பூதங்கள் தான் இயற்கைன்னு சொல்றது அவங்களுடைய மரபா போயிடுச்சு. நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம், இதுதான் நம்ம ஆட்கள், இந்த உலகத்துல நம்ம வாழ்கிறோம், இதுதான் இயற்கை வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதை இயற்கைன்னு சொல்லுங்க, அதையா நாங்க இறைவன் சொல்றோம். அந்த பெருமான் இயற்கையின் வடிவமாக இருக்கிறான். அழிதரு நீரும் விண்ணும் விசும்பொடு அனல் காலுமாகி பெருமான் இருக்கிறான். இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனா எரியும் காற்றுமாகி. நீங்க இயற்கைன்னு சொல்லுங்க, நாங்க இறைவன் சொல்றோம். நான் என் பையனுக்கு அப்பாவா இருக்கேன், எங்க அப்பாவுக்கு பையனா இருக்கேன். அதனால நீங்க எதை இயற்கைன்னு சொல்றா நாங்க அதை இறைவன் சொல்றோம். நாங்க எதை இறைவன் சொல்றோம் அதை நீங்க இயற்கைன்னு சொல்லுகின்ற வகையில அந்த பொருளை உணர்த்துகிற பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. அப்படிப்பட்ட பெருமான் ஒளிதரு வெண்பெறையானாக இங்கே திருவொற்றியூரிலே அமைந்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அரவமே கச்சதாக. கணபதியே அப்படி. சிவா சிவா பஞ்சம பண்ண 3 திருப்பல 57வது பதிகத்துல 4வது பாட்டு 3:57:4 அரவமே கச்சதாக. சிவா நன்றி ஐயா. சிவா சிவா. அரவமே கச்சதாக அசைத்தே கொன்றையே வந்த விரவே நூல் கிடந்த விரையார் வரை மார்பன் எந்தை பரவ பவமெல்ல
பறந்து உள்தலை மேல் உறவு நீற்ற உரையமிடம் ஒற்றியூரே உறவு நீற்ற உரையுமிடம் ஒற்றியூரே. நன்றியா. நீர் ஏற்ற பெம்பான் உரையுமிடம் ஒற்றியூரேன்னு அத கங்கையை அவன் சடையிலே தாங்கி, இந்த உலகத்தை காப்பதற்காக அவன் கங்கையை சடையிலே தாங்கி இருக்கிறான். அந்த பெருமான் பரவுவார் பாபமெல்லாம் பறைத்திடுவான் அப்படின்னு சொல்றார். அப்ப பருமா வணங்க போய் பரவனாதான் அவன் பாவம் தீர்ப்பான குறுக்கேள்வி கேட்பாங்க. மரத்தின் நிழல் நீங்கள் தான் மரத்திடத்தை செல்ல வேண்டும், மரம் உங்களிடத்துல வராது. பெருமான் அவன் நிலை பெற்று இருக்கிறான். மரம் எப்படி நிலை பெற்று அது மாதிரி இருக்கான். நிழல் வேணா நீங்க மரிடம் போனோம், ஆனால் நீங்கள் பரவினால் உங்கள் பாவத்தை அவன் போக்குவான் என்ற உணர்வு உங்களிடத்துல வரும். இல்லைன்னா அவன் தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அந்த உரை உணர வேண்டும். அந்த உணர்வுக்கு அடையாளமாக பரவுவார் பாவமெல்லாம் பறைத்து என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அருளி இருக்கார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. விலகினார் வெய்ய பாவம். சங்கரையா படி. போற்றி எந்நாட்டவருக்கும் இறையா போற்றி. விலகினார் விலகினார் அஞ்சாவது பாட்டியா. விலகினார் வெய்ய பாவம் விதியாளருள் செய்து நல்ல பழகினார் முன்பை தாளன் தகுனிச்சமும் பாணியாலே அழகினான் வீசி நீர் கொண்ட வடிமேல் அலறிவிட்டு முட்டார் உலகினார் ஏத்து நின்றார் உறையுமிடம் ஒன்றியூரே உலகினார் ஏத்த நின்றான் உறையுமிடம் ஒற்றியூரே. திருச்சிற்றம்பலம். பெருமானை பூவும் நீரும் கொண்டு ஏத்த அந்த பெருமான் உலகினார் ஏத்த நின்றான் என்று சொல்லி அழகினால் வீசி நீர் கொண்டு அடி மேல் அலறு முட்டி நின்ற. அதை பெருமானை வழிபடுவதற்கு பூவும் நீரும் தேவை. அதை கொண்டு போய் பெருமானை நேரடியாக தொட்டு வழிபடலாம் என்று சொல்கிற பாடல். இதை என்ன பண்ணா இந்த வயது சமயத்தை தடுத்து எல்லாம் போய் தூரம் இல்லைங்க, நாங்க மட்டும் பூஜை போட்டோம், நீங்க எல்லாம் வேடிக்கை பாருங்கன்னு நம்மளை தள்ளி நிக்க வச்சுக்கிறாங்க. இந்த காலம் என்று மாறுமோ அது அப்படி மாற வேண்டும் என்று வெற்றியூர் பெருமானை நாம் பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க வாழ்க. கமையோடு நின்ற நான் படிக்கிறையா. கமையோடு நின்ற கமையோடு நின்ற சீரான் கழலும் சிலம்பும் ஒளிப்ப சுமையோடு மேலும் வைத்தான் விரி கொன்றையும் சோமனையும் அமையோடு நின்ற திந்தோர் அழகாய பொந்தோடிலங்க உமையோடும் கூடி நின்றான் உரையும் இடம் ஒற்றியூரே. அமையோடு நீண்ட திந்தோள் அழகாய பொன்தோடிலங்க உமையோடும் கூடி நின்றான் உரையும் இடம் ஒற்றியூரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமான் உமையோடு கூடி நின்றான் என்று சொல்ல வந்த ஞானசம்பந்த பெருமான் அந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது கமையோடு நின்ற சீரான் கடலும் சிலம்பும் ஒலிப்ப என்று சொல்றார். அப்ப கமை என்பதற்கு பொறுமை என்று பொருள். பொறுமையோடு அவன் தானும் தன் தையலுமா இருக்கிறான். கடல் என்பது ஆணுக்குரியது, சிலம்பு என்பது பெண்ணுக்குரியது. அந்த இரண்டையும் சேர்த்து ஒலிக்க அவன் நமக்கு நின்று அருள் செய்கிறான். அதனால கமையோடு நின்ற சீரான் கடலும் சிலம்பும் ஒலிப்பு என்பது பெருமான் சிவசக்தியாக இருக்கிறான் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. நன்றியால் வாழ்வதுள்ளம். ஏழாவது பிரேமாமப்படி. சிற்றம்பலம்.
நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஆறு நன்மையாலே கண்டினார் மும்மதிலும் கருமால் வரையே சிலையா ஒன்றினார் வார் சுடலை பொடி நீரணிந்தார் அழலம்பு ஒன்றினால் எய்த பெம்மான் உறையும் இடம் ஒற்றியோரே ஒன்றினால் எய்த பெம்மான் உறையும் இடம் ஒற்றியோரே. நன்றிங்கய்யா. சிவாயன்மா. இந்த சின்ன வயசுல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூல்ல எல்லாம் ஏபிசிடி கற்றுக் கொடுத்து முதல்ல நமக்கு தேங்க்ஸ் காலை கற்றுக் கொடுத்தப்ப இங்கிலீஷ்காரன் தான் சொல்லிட்டு போயிட்டாங்க டீச்சருங்கெல்லாம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னே எங்க ஞான சம்பந்தர் சொல்றார், நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. நன்றி சொல்வது உலகத்துக்கு நன்மை தருவது என்று நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னே 7ஆம் நூற்றாண்டிலேயே 1500 ஆண்டுக்கு முன்னே 7ஆம் நூற்றாண்டிலேயே ஞான சம்பந்த பெருமான் உணர்த்தி இருக்கிறார். நன்றியால் வாழ்வதுள்ளம் உலகுக்கு ஒரு நன்மையாலே. பெருமானுக்கு நாம் எல்லாம் நன்றி சொல்ல வேண்டும். ஏன்? நம்முடைய மும்மலங்களை கழிவதற்காக அவன் முப்புறங்களை செற்றான். முப்புறமாவது மும்மல காரியம். அவன் செய்த அந்த மும்மல காரியத்துக்கு நாம் நன்றி சொன்னால் இந்த உலகம் நலமாக வாழும் என்று நமக்கு நன்றியை கற்றுக் கொடுத்த ஞான சம்பந்தர் இருக்கிறார். இதை வச்சுட்டு இங்கிலீஷ்காரன் தான் தேங்க்ஸ் சொல்ல கற்றுக் கொடுத்தான்னு சொல்றது என்ன செயல்னு தெரியல. வாழ்க வாழ்க. 8வது பாட்டு. பெற்றியால் பித்தன் ஒப்பான். சித்ராசின்னு ஒரு அம்மா வந்திருக்காங்க, அவங்க கேளுங்க. அப்புறம் வந்து வேலரசி அம்மா வந்திருக்காங்க. வேலரசி தான் அடுத்தது. பெற்றியால் பித்தனொப்பன் பெருமான் கருமானுரி தோல் சுற்றியான் சுத்தி சூலம் சுடர் கண்ணுதல் மேல் விளங்க தெற்றியால் செற்றரக்கண் உடலை செழுமால் வரை கீழ் ஒற்றியான் முற்றுமாழ்வான் உறையுமிடம் ஒற்றியூரே ஒற்றியான் முற்றுமாழ்வான் உறையுமிடம் ஒற்றியூரே. சிவா. திருச்சிற்றம்பலம். பெற்றியால் பித்தனப்பான். பார்ப்பதற்கு அவன் பித்தன்மார் இருந்தாலும் அவன் செய்கிற செயலெல்லாம் அறிவுடை செயலாக இருக்கிறது என்ற வகையில ஞான சம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்துகிற இந்த பாடல். ஒற்றியான் முற்றும் வாழ்வான் என்று சொல்லி அந்த அறிவுடை பொருளை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து திருவினார் போதினான். சித்ராசி படிக்கிறீங்களா? ஐயா. அனைத்து அடியார் பெரும் பொன்னார் திருவடி வணங்கி ஐயா. திருச்சிற்றம்பலம். திருவினார் போதினானும் திருமாலுமோ தெய்வம் உன்னி தெருவினால் காண மாட்டார் திகழ் செய்வடி சிந்தை செய்து பரவினார் பாவமெல்லாம் ஆடி வரலமா படற் பேரொளியோடு ஒருவனாய் நின்ற பெம்மான் உறையும் இடம் ஒற்றியூரே. நீங்க பாடினதுல முதல் பாதி பாட்டு கேட்கல. அடுத்த மிச்சம் பாதி பாட்டு தான் கேட்டது. முன்னாடி பாட்டு படிக்க முடியுமா? படிக்கிறீங்க. திருச்சிட்டம்பலங்கய்யா. திருச்சிட்டம்பலம். திருவினார் போதினானும் திருமாலுமோ தெய்வம் உன்னி தெருவினால் காண மாட்டான் திகழ் செய்வடி சிந்தை செய்து பரவினார் பாவம் எல்லாம் பறையப்பட பேரொழியோடு ஒருவனாய் நின்ற பெம்மான் உறையும் இடம் ஒற்றியூரே. திருவினான் போதினானும் திருமாலுமோர் தெய்வம் உன்னி என்று சொல்லி திருமாலும் பரமனும் அவனை
தேடியும் காண முடியாத பெருமானாக இருந்தால் அப்புறம் அவனை பரவுவார் பாவமெல்லாம் அவனை நோக்கி அப்புறம் பின்னாடி பரவினார்கள். அவன் சோதியாக எழுந்து நின்று அவர்களுக்கு அருள் செய்தான். அவன் ஒருவனாய் நின்ற பிறான் என்பது அவன் சோதியாய் நின்ற தன்மை என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தோகையும் பீலி கொள்வார். லலிதாமா படி. லலிதாமா ஐயா நீங்கள் நமசிவாய ஐயா. நமஸ்காரம் நமஸ்காரம். தோகையும் பீலி கொள்வார் தூவர் ஓரைகள் போத்துழல்வார் ஆகம செல்வனாரை அல தோற்றுதல் காரணமாக கோகையும் மாக்கள் கொல் சொல்லை கோகையும் மாக்கள் சொல்லை கூறி கொல்லன்மின் ஏழு உலகும் கோகையும் மக்கள் சொல்லை கூறி கொல்லன்மின் ஏழுலகும் ஓகை தந்தால வல்லான் உரையும் இடம் ஒற்றியூரே ஓகை தந்தால வல்லான் உரையும் இடம் ஒற்றியூரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானை ஆகமச் செல்வனார் என்று சொல்கிறார். என்றால் ஆன்மா, கமம் என்றால் நிறைதல்னு பொருள். ஆன்மா நிறைவடைகளை இறைவனை வணங்குகிறதான் ஆன்மா. எந்த துன்பம் வந்தாலும் போய் பெருமானை சொன்னா ஒரு மன நிறைவு கிடைக்கும். அந்த நிலைக்கு ஆகம நிலைன்னு பேரு. அதனாலே அந்த ஆகமச் செல்வனாக திருவொற்றியூர் பெருமான் இருக்கிறான் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. ஒன்பிறை மல்கு சென்னை. ஐயா சிவாய நம ஐயா. பாலசுந்தர வாங்க. ஒன்பிறை மல்கு சென்னி இறைவன் உரை ஒற்றியூரை சண்பயர் தன் தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன பண்புனை பாடல் பத்தும் பரவி பணிந்தேத்த வல்லார் விண்புனை மேலுலகம் இருப்பெய்துவர் வீடெளிதே விண்புனை மேலுலகம் இருப்பெய்துவர் வீடெளிதே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அது ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்தை படித்தால் நமக்கு வீடு எளிதாக கிடைக்கும். அவன் அரியவன் தான், ஆனாலும் எளியவனாக இருக்கிறான். எதன் மூலமாக? ஞானசம்பந்தனுடைய பாடல்கள் வழியாக அவன் நமக்கு எளியவனாக இருக்கிறான். வீட்டை எளிதாக தருவான் என்று சொல்கிற திருக்கடைக்காப்பு பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 58வது பதிகமாக திருச்சாத்தமங்கை பஞ்சமம் என்ற பெண் பகல் 10 நாழிகை 28 30 மணி மாலை 4:48 6 மணிக்குள்ள ஆகிரி ராகத்திலே பாடத்தக்கது. இங்கே காவினுடைய தென்கரையிலே 81வது தலமாக திருமருகளிலிருந்து நாகூர் செல்லும் பாதையில இருக்கிற இந்த தலம். அந்த மருகளுக்கு அந்த பக்கம் தான் செங்காட்டங்குடி. இந்த நேற்று அந்த சிறுத்தொண்டர் இது படித்தோம். இது இந்த பக்கம் இருக்குது. நான் அந்த சாத்தமங்கை. அங்கே உள்ள பெருமான் அயவந்திநாதர் என்றும் இருமலர் கண் என்று சொல்வார்கள். இந்த சாத்தமங்கையில நீலநக்கர் பணி செய்த இடம். பின்னாடி திருஞான சம்பந்தருடைய இதுக்கு நண்பராகி அவருடைய திருமணத்திலே வைகாசி மூலத்திழந்த நீலநக்கருக்கு நினைவு திருவாதிரை திருநீலநக்க நாயனார் திருவாதிரை வழிபாடு செய்த இடம் என்று சொல்லுவார்கள் திருச்சாத்தமங்கையை. இதற்கான பெரிய புராண பாடல் 464 கோதிலா ஆரமுதை இருக்காயா? இருக்கியா படிக்கிறேன். வாங்க. நிதானம் ஒன்னும் அவசரம். தானத்தில் சிறந்ததானம் நிதானம் தான். சிவாயிரம். கோதில ஆரமுதை கோமள கொம்புடன் கூட கும்பிட்டேத்தி ஆதியமறை பொருளால் அருந்தமிழின் திருப்பதிகம் அருளி செய்வார்.
நீதியால் நிகழ்கின்ற நீல நக்கர்த்தம் பெருஞ்சீர் நிகழ வைத்து பூதி சாதனர் பரவும் புனித இயலிசை பதிகம் போற்றி செய்தார். நீலநக்கர் உடனிருக்க அது பாடிய பதிகமானாலே நீதியாய் நிகழ்கின்ற நீலநக்கர் என்று அந்த எதனால அந்த நீதி அவர் செய்த அந்த ஆதிரை வழிபாட்டாலே அவர் நீதியாய் நீலநக்கர் என்று சொன்னார் என்று சொல்லுவார்கள். அவர் போற்றி அந்த பூதி சாதத்தை பரவுகிற புனித இசைப்பதிகமாக இதை ஏற்றுகிறார். புனித இயல் இசைப்பதிகம் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. திருமலர் கொன்றை மாலை திளைக்கும் மதி சென்னி வைத்தீர் இருமலர் கண்ணிதன்னோடுடனாவதும் ஏற்பதொன்றே பெருமலர் சோலை மேகம் உறிஞ்சும் பெருஞ்சாத்த மங்கை அருமலராதிமுத்தி அயவந்தி அமர்ந்தவனே அருமலர் ஆதிமுத்தி அயவந்தி அமர்ந்தவனே. அந்த ஊரினுடைய பெயர் காத்தமங்க என்பது அங்க இருக்கிற கோயிலுக்கு பெயர். அயவந்தி என்ற பெயர். அந்த அயவந்தில இருக்கிற அந்த அயவந்திநாதனை போற்றி பாடிய இந்த பாடல். அதுல பெருமாள் அந்த பெருமாட்டி இருமலர்கண்ணி, அந்த இருமலர்கண்ணி என்ற சொல்லையும் அவர் பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அயவந்தீஸ்வரரையும் இருமலர்கண்ணியையும் இணைத்து பாடிய பாடல். வாழ்க. பொடிதனை பூசுமார்கள். நடராஜையா அப்படியே. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இரண்டாவது பாடல் தானுங்கய்யா? ஆமாங்க ஆமாங்க. ரெண்டாவது பாட்டியா? பொடிதனை பூசு மார்பில் புரிநூலொரு பார்ப்பொருந்த கொடியன சாயலனோ உடனாவதும் கூடுவதே அடிமனம் மல்கினாலும் கமழும் பொழில் சாத்த மங்கை அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனே. நன்றிங்கய்யா. அடியவர் மூலமாக ஆண்டவனை இடுதல் என்ற வகையிலே அடிகள் நக்கன் பரவ அயவந்தி அமர்ந்தவனு திருநீலக்கனார் பெயரை முதல்ல சொல்லி அதுக்கப்புறம் அயவந்தி அமர்ந்தன் பெயரை சொல்றதுனால அந்த அடியவர் வாயிலாக ஆண்டவனை இடுதல் என்ற அந்த பெரிய புராண இதெல்லாம் நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. நூல் தங்கு மார்பின். கார்த்திகையா இருக்கீங்களா? படிக்கிறீங்க. நூலென தங்கு மார்பில். ஐயா, நூல் நலம் தங்கு மார்பில். நூநலம் தங்கு மார்பில் நுகர் நீரணி தேரதெறி மானன நோக்கி தன்னோ உடனாவது மாண்பதுவே தானளம் கொண்டு மிக தவளும் புளிச்சாத்த மங்கை ஆனலம் தோய்ந்த எம்மான் அயவந்தி அமர்ந்தவனே அயவந்தி அமர்ந்தவனே. நன்றிங்க. ஆனலம் தோய்ந்த எம்மான் என்பது ஆன்மாக்கள் ஓதுகிற அஞ்செழுத்தினுடைய நலத்தை அவன் ஏந்தி நிற்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். ஆனலம் தோய்ந்த எம்மான் அஞ்செழுத்தினுடைய நலத்தை நமக்கு உணர்த்துகிற பெருமானாக அயவந்தி பெருமான் இருக்கிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மற்றரவின் மால்வரை. அடியேன் படிக்கிறேன். நான் பாடுங்க. மற்றவில் மால்வரையா மதில் எய்து வெந்நீரு பூசி
உற்றரவல்குழலோடு உடன் ஆவதும் பொற்பதுவே கற்றவர் சாத்தமங்கை நகர் கை தொழ செய்த பாவம் அற்றவர் நாளும் ஏத்த அயவந்தி அமர்ந்தவனே. அற்றவர் நாளுமேத்த அயவந்தி அமர்ந்தவனே. அற்றவராக இங்கே திருநீலக்கர் இணைந்து அந்த திருநீலக்க நாயனார் நாளும் அந்த அயவந்தி பெருமானை வழிபட்டார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வெந்தவன் நீரு பூசி. எந்த வெண்ணீரு பூசி விடையேறிய வேதகிதன் பந்தனவும் விரவால் உடனாவது பாங்கருவே சந்தமரங்கம் வேதம் தரித்தா தொழும் சாத்தமங்கை அந்த மயாதியாகி அயவந்தி அமர்ந்தவனே. அந்த மயாதியாகி அயவந்தி அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெருஞ்சோதியாக திகழ்கிறார் என்பதை அந்தமாய் ஆதியாகி அயவந்தி அமர்ந்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வேதமாய் வேள்வியாகி. அயவந்தின்றது என்ன ஐயா? அயவந்தி அயவந்தின்றது என்ன? சாத்தமங்கைன்றது ஊர் பேரு. அயவந்தின்னு அந்த திருக்கோயிலுக்கு அயவந்தின்னு பேரு. கட்சி என்பது ஊர், ஏகம்பம் என்பது அந்த பெருமானுடைய தலத்துக்கு பேரு. அந்த தலம் அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு அயவந்தின்னு பேரு. அதனால அயவந்தி அமர்ந்தவன் அந்த திருக்கோயிலுக்கு அது பேரு. சாத்தமங்கைன்றது ஊரு, அயவந்தின்றது அந்த கோயில் பேர். வாழ்க. தில்லை என்பது ஊரு, சிற்றம்பலம் என்பது கோயில். அந்த மாதிரி தில்லை சிற்றம்பலம் சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி சாத்தமங்கை அயவந்தி. சரிங்களா? உமாம் அப்படி வேதமாகி வேள்வியாகி விளங்கும் பொருள் வீடதாகி ஜோதியாய் மங்கை பாகம் நிலைத்தான் சொல்லால் ஆவது ஒன்றே சாதியால் மிக்க சீரால் தாகுவார் துளும் சாத்தமங்கை ஆதியாய் நின்ற பெண்மான் அயவந்தி அமர்ந்தவனே. சாதியால் மிக்க சீரால் தகுவார் துளும் சாத்தமங்கை ஆதியாய் நின்ற பெண்மான் அயவந்தி அமர்ந்தவனே. சிவாய. வேதமாய் வேள்வியாக என்று அந்த சிவ வேள்வி என்பது வேதமாகிய அஞ்செடுத்தால் செய்யப்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிற பாடல். அப்படி செய்தால் அவன் விளங்கும் பெருமானாக இருப்பான் என்று சொல்லி அஞ்செடுத்து ஓதி அங்கே வேட்டு நல் வேள்வி எல்லாம் நஞ்சணி கண்டர்பாதம் நன்னிடச் செய்து ஞாலத்து எஞ்சலில் அடியார்க்கு என்றும் இடையரா அன்பால் வள்ளல் தஞ்சையல் வாய்ப்பை சரு தாழ்நிழல் தங்கிறான்னு சேக்கிழார் வாக்க நினைவுபடுத்துற வகையில இந்த பாடலை வச்சுதான் அவர் அந்த பாடலை பாடியிருக்கணும். அதனால வேதமாய் வேள்வியாகி விளங்கும் பொருள் விடதாகி என்று ஞான சம்பந்த பெறுவான் வாக்கு. வாழ்க வாழ்க. இமயமன் ஏழாவது பாட்டு. திருச்சிற்றம்பலம். இமயமெல்லாம் மீறிய மதில் ஏது வெண்ணேறு பூசி உமையோ பாவம் வைத்த நிலைதானுள்ளவதன்றே உமையோர் பாகம் வைத்த நிலைதானுள்ளவதன்றே சமயமாரங்கம் வேதம் சமயமாரங்கம் வேதம் தரித்தார் தொழும் சாத்தமங்கை அமயவேரோங்கு சீரான் அயவந்தி அமர்ந்தவனே அமயவேரோங்கு சீரான் அயவந்தி
வந்தே அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா சிவாய. சமயம் 6 அங்கம் வேதம்னு சொல்லி இந்த சமயங்களை எப்படி பிரிப்பாங்க? புறச்சமயம், புறப்புறச்சமயம், அகச்சமயம், அகப்புறச்சமயம் 4 வகையா பிரிப்பார்கள். அது பெரும்பிரிவு என்றால் அந்த ஒண்ணுக்குள்ளேயே 6 சமயங்கள். அதனால 6 × 4 24 வகையான சமயங்கள், உலகாயதம் முதல் சிவாத்துவ சைதம் வரை. அதனால சமயம் 6 அங்கம் என்பது 24 வகையான சமயங்களை குறிக்கும். அந்த சமயங்கள் எல்லாம் நம்மை பக்குவப்படுத்துவதற்குரியன. உலகாயதம் முதல் சிவாத்துவதம் வரை அனைத்து சமயங்களை, அந்த சமய கொள்கைகளை எல்லாம் நாம் உணர்ந்து அதனுடைய படிநிலையிலே எதையும் புறந்தள்ளாமல் மேலே சென்று பெருமானை அந்த 26 சமயங்களுக்கு மேலே சித்தாந்த சைவம் அமைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆனா இந்து மதம் என்பது வேறு, இந்த சைவ சமயம் என்பது வேறு. இது சமயம், அது மதம். மதம் என்பது என்னது அர்த்தம்? செருக்கை குறிக்கும். சமயம் என்பது நம்முடைய பக்குவத்தை குறிக்கும். இங்கே சமயம் என்ற பொருளாலே 6 வகையாக பிரித்து அதை 5 எழுத்தின் மூலமாக அவற்றை எல்லாம் உணர வேண்டும். உலகாயம் முதல் சிவாத்துவ சைதம் வரை உள்ள அந்த சமயம் 6 என்ற 24 சமயங்களை இதை நம்ம இதுல நல்ல விரிவா பார்க்கணும்னா சிவஞான போத பரபக்கத்துல இருக்கு, சங்கற்பனத்துல இருக்கு, அதுல பாத்துக்கலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து பண்ணுலாம் பாடல் வீணை. தாமோதரையா அடியேன் படிக்கிறேங்க ஐயா. பண்ணுலாம் பாடல் வீணை பயில்வானோர் பரமயோகி விண்ணுளமால் வரையான் மகள் பாகமும் வேண்டினையே தன்னிலவெண் மதியம் தவழும் பொழிற்சாத்த மங்கை அண்ணலாய் நின்றையம்மான் அயவந்தி அமர்ந்தவனே அண்ணலாய் நின்றையம்மான் ஆயவந்தி அமர்ந்தவனே. தன்னிலா வெண்மதியம் என்று சொல்லி குளிர்ந்த அந்த சந்திரனை தலைமையில் தாங்கி சந்திரசேனக்க பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பேரழில் தோழரக்கன். தாமோதரையா படி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். பேரழில் தோழரக்கன் வலி செற்றதும் பெண்ணோர் பாதம் ஈரழில் கோலமாகி உடனாவதும் ஏற்பதொன்றே காரழில் வண்ணனோடு கடகம் மனையானோ தானா ஆரழல் வண்ண மங்கை அயவந்தி அமர்ந்தவனே ஆரழல் வண்ண மங்கை அயவந்தி அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. காரழில் வண்டனோடு கனகம் அணையானும் காணா ஆரழல் வண்ணம். இந்த காரழில் வண்ணன் என்பது திருமாலை குறிக்கும், கனகமனையான் என்பது பிரம்மனை குறிக்கும். இவர்களுக்கெல்லாம் அழகாக அந்த ஆரழலாகிய வண்ணமாக அந்த சாத்தமங்கையிலே பெருமான் இருந்தான் என்று சொல்கிற பாடல். கமல நான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாயன்ன வியந்தடல் வெளிப்பட்ட எந்தாய் என்று சொல்கிற அந்த ஆரழல், மணிவாசகர் சொன்ன அந்த ஆரழல் இங்கே நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து கங்கையோர் சடைமேல். செல்வம். செல்வம். கங்கை போர்வார் சடை மேலடைய புடையே கமழும் மங்கையோடு ஒன்றி நின்ற அம்மதிதான் சொல்லலாவது ஒன்றே சங்கையில்லா மறையோர் அவர்தாம் தொழு சாத்தமங்கை அங்கையில் சென்னி வைத்தாய் அயவந்தி அமர்ந்தவனே சங்கையில்லா மறையோர் அவர்தாம் தொழு சாத்தமங்கை அங்கையில் சென்னி வைத்தாய் அயவந்தி அமர்ந்தவனே. திருச்சிற்றம்பலம். அங்கையில் சென்னி வைத்தாய் என்பது தன்னுடைய திருக்கரத்திலே பிரம்மனுடைய கபாலத்தை வைத்த செய்தியை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க.
மறையினார் மல்கு காழி. ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். மறையினார் மல்கு காழி தமிழ் ஞான சம்பந்தன் மன்னும் நிறையினார் நீலனக்கண் நெடுமாநகர் என்று தொண்ட அறையும்பூர் சாத்தமங்கை அயவந்தி மேலாய்ந்த பத்தும் முறைமையால் ஏத்தவள்ளார் இமையோரிலும் முந்துவரே. முறைமையால் ஏத்தவள்ளார் இமையோரிலும் முந்துவரே. இமையோரிலும் முந்துவரே. திருச்சிற்றம்பலம். மறையினார் மல்கு காழி என்று அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டிருக்கிற ஞான சம்பந்த பெருமான் அவனுடைய தமிழ் நமக்கு என்ன செய்யும்? மண்ணும் நிறையினார் நீலனக்கனோடு அவர் அந்த ஞான சம்பந்த பெருமான் திருநீலனக்கனோடு சேர்ந்து வழிபட்ட அந்த அயவந்தி பெருமானை பாடிய இந்த 10 பாடலையும் நாம் உணர்ந்தால் இமையோரை விட முந்தலாம் என்று சொல்கிறார். இமையோருக்கு முன்னாடி போலாம். ஏன்னா இமையோர்கள் புண்ணியம் செய்தவர்கள், அவர்கள் வான் உலகத்திலே மட்டும் இருப்பார்கள். ஆனால் ஞானசம்பந்த பெருமாள் அந்த வானுலகத்துக்கு மேலே இருக்கிற சிவலோகத்தை அடையலாம். பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பர அந்த வானோர் உயர்ந்த உலகம் புகும்னு சொல்லுவார் திருவள்ளுவர். அப்ப வானோருக்கு உயர்ந்த உலகமாகிய அந்த சிவலோகத்தை தான் முந்துதல். அதை நினைவுபடுத்துகிற பாடலுக்கு. அதனால இமையோரிலும் முந்துதல் என்பது அடியார்களுக்கு மட்டுமே முடியும் என்பதை சொல்லி காட்டுகிறார். வாழ்க வாழ்க. அதாவது இந்த 3 பதிகம் படிச்சிருக்கோம். நிச்சயம் மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். இப்ப பொன்னூசல் பாடி முடிக்கலாம். பொன்னூசல வாழ்க்கை. நான் படிக்கிறேன். பாட்டு படிங்க ஐயா. எத்தனையா? தெங்கு உழவு. நீங்க கடைசி பாட்டுமா? கடைசி. சரிங்க சிவாய நன்றி ஐயா. தெங்குலவு சோலை திரு உத்தர கோசமங்கை தங்குலவு சோதி தனி உருவம் வந்தருளி எங்கள் பிறப்பறுத்திட்டு எந்தரமும் ஆட்கொள்வான் பங்குலவு கோதையும் தானும் பணி கொண்ட கொங்குலவு கொன்றை சடையான் குணம் பரவி பொங்குலவு பூன்முலை பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ பொன்னு சல்லாடாமோ. நன்றி ஐயா. வாழ்த்து லலிதாமா படிங்க. லலிதாமா இருக்கீங்களா? அடியன் படுக்க பாடலாம். பாடுங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்லதொரும் கழுமல வலநகர் வெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால்
அபிராமியின் கடை கண்களே. சிலையது வெஞ்சிலையாக திரிபுரம் 3 எரி செய்த இலை நுனை வேற்றடக்கையன் ஏந்திழையால் ஒரு பூரன் அலைபுணல் சூழ் பிரம்மபுரத்து அருமணியை அடி பணிந்தான் நிலையுடைய பெரு செல்வ நீடுலகில் பெறலாமே. தன்னை அடைந்தார்க்கு இன்பங்கள் தருவாணி தத்துவனி கண்ணடைந்த மதிர்பிரம புறத்துறையும் காவலனி முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே. வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவசிவா. நன்றி. வணக்கம். நன்றி நன்றி சிவாயனம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியை சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களை பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்திய சென்னை தாம்பரம் சிவனகம் அருளசி அவர்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மைகளாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்தளித்த ஐயா ராஜா ஐயா அவருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்றிரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சிந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐயா நேற்றுக்கு அந்த சித்தா